முத்தா கருதப்படும் இலங்கைய இன்னைக்கு உலகமே ஒரு சபிக்கப்பட்ட தேசமா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்னா சொல்றேன், நல்லா கவனிங்க. 2017 ஒரு மிகப்பெரிய பஞ்சத்துல இலங்கை வறண்டு போச்சு. 2019 ஈஸ்டர் குண்டு வெடிப்பு. இந்த கட்டத்துல இருந்து இலங்கையுடைய பொருளாதாரம் வீழத் தொடங்கிடுச்சு. 2020 கொரோனா தாக்குதல். 2022 கரைபடிந்த ஆட்சியாளர்களால் வரலாறு காணாத பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. இப்படி எல்லாத்துல இருந்தும் மீண்டு வரலாம்னு யோசிக்கும் போது 2025 பெரும் வெள்ளம். புள்ளி விவரப்படி பார்த்தா இப்போ ஏற்பட்ட இயற்கை சீற்றம் இலங்கைய 10-15 வருடம் பின்னோக்கி தள்ளிட்டு போயிடுச்சு. மீண்டும் முயன்று பழைய நிலைக்கு வர 15 வருட காலமாவது ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்படி மேலும் மேலும் நடக்கிற தொடர் நிகழ்வுகள் ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்ல வர்ற மாதிரி தான் இருக்கு. இலங்கை தன்னுடைய முடிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மொத்த தீவும் ஒரு சபிக்கப்பட்ட தீவா உருமாறிக்கிட்டு வருதா? 2 கடல்கோள்களை சந்தித்த பிறகும் குமரி கண்டம் எனும் மர்ம தேசம் விட்டு சென்ற ஒரே நிலப்பரப்பு இந்த இலங்கை தீவு. இந்த கடைசி நிலப்பரப்பு அந்த 3வது கடல்கோளை எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ? இலங்கையின் எதிர்காலம்தான் என்ன? இந்த மர்ம கேள்விக்கான விடையை தேடித்தான் இந்த பதிவில் நாம் பயணிக்க போகிறோம். தேசம் அழிகிறதா? இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க உலகத்தோட பொது வரலாற நாம உற்று நோக்கணும். மனிதன் கடந்து வந்த பாதையில ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய கடல் சீற்றத்தை அவன் சந்தித்ததா எல்லா மதங்களும் நாகரிகங்களும் சொல்லுது. சுமேரிய நாகரிகத்துல பாருங்க, அங்க பல நூறு ஆண்டுகள் பழமையான கற்பலகைகள்ல இருக்கிற தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட போறத முன்கூட்டியே உணர்ந்த கடவுள் என்கி என்ன பண்றாருன்னா, தனக்கு விசுவாசமா இருந்த ஒரு அரசரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கப்பலை உருவாக்க சொல்லி அந்த கப்பல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ஒரு ஜோடி உயிரினத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்குமாறு சொல்றாரு. அதன்படியே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது. அந்த கப்பலை பயன்படுத்திக்கிட்டு அதிலிருந்து தப்பித்த உயிரினங்கள் மூலமா உலகமே மீண்டும் உயிர் பெற ஆரம்பிச்சதுன்னு சுமேரிய புராணம் சொல்லுது. இது சுமேரிய நாகரிகத்துல வர்ற அனுநாக்கியுடைய கதை தொகுப்புல வர்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்போ அப்படியே கிறிஸ்தவ நம்பிக்கைகள் படி பார்த்தா, நோவா அப்படிங்கிற மனிதன் கடவுளுடைய அறிவுரையை கேட்டு மிகப்பெரிய கப்பலை உருவாக்கி அதுல உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சு கடல் சீற்றத்திலிருந்து தப்பிச்சு மீண்டும் இந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்தார்னு பைபிள் சொல்லுது.